அந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வாராதே வினை என அருமையாக சுப்பிரமணிய சுவாமியாக கல்யாண சுப்பிரமணியராக அமர்ந்திருக்கக்கூடிய முருகபெருமானின் பொற்பாதங்களையும் சிவ பார்வதி தேவியினுடைய பொன்னான பாதங்களையும் வணங்கி, நடுவர் அவர்களே, திப்பம்பாளையம், குப்பம்பாளையம், ஓலப்பாளையம், ராசாப்பாளையம், புதுப்பாளையம், பழையபாளையம் என எத்துணை பாளையங்கள் இருந்தாலும் அத்துணையிலும் சிறந்தது இந்த அரசம்பாளையம். நடுவர்களே, செல்வி ஆடியோவும் சூப்பரு, அரசம்பாளையம் ஆடியன்ஸ் சூப்பரா இருக்கிறாங்க. நடுவர்களே, 5 சேர்ந்த 10 இந்த அரசம்பாளையம் இளைஞர் இளைஞர்கள்னாலே ஒரு கெத்து தான். நடுவர்களே, இதுக்கு ஒரு கைதட்டல் கட்ட மாட்டீங்களா? என்ன அழகா நம்ம ஊரை சொல்றாங்க. மீனா முள்ளு இந்த அரசம்பாளையம் இளைஞர் இளைஞர்கள்னாலே ஒரு தில்லு தான். நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, கொஞ்சம் நறுக்குன்னு கிள்ளலாம். நடுவர் அவர்களே, ஒண்ணு இல்ல, கும்பிடும் கோயிலை கட்டுவது வேணா இந்த ஆண்களினுடைய உழைப்பாக இருக்கலாம். நடுவர் அவர்களே, கும்பிடும் கோயிலை கட்டுவது வேணா இந்த ஆண்களின் உழைப்பாக இருக்கலாம். குடும்பம் எனும் கோயிலை கட்டுவது எங்களை போன்ற பெண்களினுடைய பொறுப்பாக இருக்க முடியும். நடுவர் அவர்களே, ஒரே வழியில இல்ல, இவர் தலைவலி மருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மஞ்சுநாதன் தம்பி பேசுனதெல்லாம் பார்த்தா உண்மையாலும் சொல்ற யதார்த்தமா நாளே வார்த்தை நடுவர் அவர்களே, குடும்பம் என்பதே ஒரு பெண் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு பேரே குடும்பம். அதுக்கு முன்னாடி அது குடும்பமே அல்ல. உங்களை யாரு மதிச்சாங்க? இல்ல கேக்குறீங்களே, பேசிட்டு எங்க போவீங்க? வீட்டுக்கு தானே போகணும். ஆகாத பண்டாட்டி கைப்பட்டா குத்தம், காலுப்பட்டா குத்தம், வாயில பல்ல போட்டு துண்ட விரிச்சு படத்துக்கு முடியுமே. ஏதோ போய் சென்னையில போனா 4 நாளைக்கு இருக்கலாம். ஊர் ஊரா பட்டிமன்றம் இல்லாதனைக்கு வீட்டுக்கு தானே போகணும். அதுவும் பாருங்க வர்ற நடுவர் அவர்களே, ஆரம்ப சொன்ன இவங்க வளையத்துக்குள்ள போன்னு வைங்க, நான் என்ன வேச வந்தேன்னு எனக்கு மறந்து போயிரு. அத்தனை மோசமா பேசிட்டு போயிருக்கிறாங்க நடுவர் அவர்களே. ஒண்ணு இல்ல நடுவர் அவர்களே, எங்க வீட்டுக்காரர் எடுத்துங்க. இவர் என்ன எங்க வீட்டுக்காரர் எல்லாம் இந்த ஆண் வர்க்கம் தானா, நல்ல மனுஷன் தான் நடுவர் அவர்களே. 4 நாளைக்கு முன்னால நம்ம சாந்தாமணி அம்மா நம்மளை கூப்பிட்டு இருந்தாங்க ஒரு நிகழ்ச்சிக்காக. சரி போறமே, அக்கா கூப்பிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நடுவர் அவர்களே, சரி அக்காவுக்கு மருதாணி வச்சுட்டு போனாதான் பிடிக்கும். ஏன்னா நம்ம மேல அக்காவுக்கு ஒரு பாசம், அதான் பண்பாடு. அதனால நான் என்ன பண்ண, அவசரமா அது திடீர்னு போன் பண்ணதுனால எனக்கு கையும் மோடல காலு மோடல. ஆனா 4 மருதாணி தலை பொறிச்சு பாசி பருப்பு இதெல்லாம் போட்டு மிக்சி ஜார்ல போட்டு குளிக்கிறக்க ஓடிட்டேன். பாசி பருப்பா எல்லாம் போட்டாதான் நல்லா இருக்கு, சூப்பரா பாக்கு எல்லாம் போட்டா செவக்கு நல்லா. நடுவர் அவர்களே, எல்லாத்தையும் போடுவாங்க. நாங்க எல்லாமே போடுவோம். தோட்டத்துக்குள்ள தலைக்கு தேய்க்கிறதுக்கு பாசி பருப்பு, வெந்தயம், என்னென்ன சின்ன வெங்காயம் எல்லாம் போடுவோம். நடுவர் அவர்களே, ஒரு சுத்து விட்டு போட்டு போய் குளிக்கிறக்கு அவசரமா போயிட்டேன். குளிச்சுட்டு வந்து அந்த மருதாணி தலை வச்சுக்கலாமேன்னு ஆசையா வர்ற மாமா அப்பதான் அவசரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பொண்டாட்டி வச்சா சாப்பிடலாம்னு இருக்க கூடாது. தங்கமணி, நீ அரைச்ச கொத்துமல்லி சட்னி சூப்பருன்னாரு. ஐயோ கடவுளே, இன்னும் ரொம்ப வெயிலா இருக்குதுன்னு கொத்தமல்லி தலை வாங்கியே 1 மாசம் ஆகி போச்சு. மாமா என்னத்த மாமா சாப்பிட்டீங்கன்னா, மருதாணி சட்னிக்கும் அதை மருதாணியும் சட்னி நினைச்சு சாப்பிட்டு இருக்கிறாரு. இவங்களுடைய பொறுப்பு எப்படி இருக்குது நீங்க நினைச்சு பாருங்க. இவங்களோட எல்லாம் நாங்க கல்யாணத்தை பண்ணி குடும்பம் தள்ளி 25 வருஷ காலத்தை ஓட்டி இவங்க வந்து உழைப்பு இருந்தா மட்டும் போதுமா நடுவர்? என்ன யோசிக்கிறேன் தெரியுமா? சொல்லுங்க. நீங்க அரைச்ச மருதாணிவே அந்த மகராசன் கொத்தமல்லி சட்னியா சாப்பிட்டு கொடுக்க இப்படி சொல்லித்தான் எங்களை கவுத்துட்டு இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, பொண்டாட்டி சாப்பாட்டை பத்தி, பொண்டாட்டி சாப்பாடாக்கி போட்டு உடம்பு வரலையா, ஊரா வாங்கி சாப்பிட்டு வீங்கி கிடக்குது. இப்பவே உங்களுக்கு இந்த தெனா வெட்டு நீ நினைச்சு பாருங்க. ஒண்ணு இல்ல நடுவர் அவர்களே, அம்மா ஊட்டி வளர்ப்பாளா, பொண்டாட்டி அப்படி வளர்க்க மாட்டாளா? உங்களுக்கு அந்த எப்போ அந்த பிரிவினை போகுதா? அம்மானா என்ன, மனைவின்னு என்ன, தாய்க்கு பின்னாலதானே தாரம் வர்றா. ஒண்ணு இல்ல நடுவர் அவர்களே, ஒரு பையன் மத்தியான காலையில் வேலைக்கு போயிட்டு அம்மா கேட்ட தனபாலன் தாய்க்கு பின் தாரம்ங்கறாங்களே, என்ன சின்ன வயசுல அம்மா அடிப்பாடா, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி போட்டு கும்புன்னு உம்முவாடா, அதான் தாய்க்கு பின் தாரம்னார். அப்படி பண்ணனால இவங்களை எல்லாம் அடக்க முடியாது நடுவர் அவர்களே. ஒண்ணும் இல்ல, ஒரு பைய வயிறு பசின்னு தம்பி பசிக்குதுன்ட்டு வர்ற அம்மா என்ன பண்ணாங்க, பழைய சோறு தான் இருந்தது. சரி பைய அவசரமா சாப்பிடறக்கு வந்துட்டேன், நீ பண்றதுக்கு ரெடியாகி நேராயிருன்ட்டு அந்த பழைய சாப்பாடு போட்டு, தங்க பழைய சாப்பாடு தான் இருக்குது கொஞ்சம் சாப்பிட்டு போறியா அப்படின்னாப்ல. அவனுக்கு ஒரே கோவம். போமா, அந்த பழைய சோத்தை யாரு சாப்பிடுவாங்க, எனக்கு ஒண்ணுமே வேண்டான்னு கோவிச்சுட்டு போயிட்டாப்ல. மனைவி முன்னாலதான் நின்னுத. ஏனுங்கத்த, ஏன் உங்க வய இப்படி கோவிச்சுக்கிட்டு போறாரு அப்படின்னு. ஒண்ணும் இல்ல சாமி, பழைய சாப்பாடு இருந்தேன்னு சொன்ன தம்பிக்கு மூஞ்சியால போயிட்டான். இந்த இருங்க மாமா ஒரே நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்தாரன்னு புள்ள உள்ள ஓடுனா. நடுவர் அவர்களே, அழகா ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி சுட சுட கொடுத்து கொடுத்தா அழகா சாப்பிட்டான்.
உடனே அந்த அம்மா கேட்டுது, ஏண்டி ஒண்ணுமே இல்லையே பழைய சோறு தான் இருந்தது, என்னடி வேணுன? அட கம்முன்னு இருங்கத்த, சோறு வைக்கிறது பெருசு இல்ல, அதுக்கு பேரு வைக்கணும். இதுக்கு பேரு தான் முட்டை பிரியாணி, எக்கு பிரியாணி அப்படின்னு. ஒண்ணு இல்ல நடுவர் அவர்களே, ஃப்ரிட்ஜில் இருக்கிற 2 முட்டையை உடைச்சு ஊத்தி வெங்காயம் மிளகாய் போட்டு பழைய சோறு தாளிச்சு மாமா எக்கு பிரியாணிங்குது. அவன் மகராசு நல்லா சாப்பிட்டு போறேன். நடுவர் அவர்களே, பொறுப்புங்கிறது நாம அது செஞ்சுதானே, இல்ல மனசு நல்ல மனசு இருந்ததுன்னு வைங்க, எல்லாமே பொறுப்பா தான் இருக்கு. நான் கேக்குறேன், கைதட்டல் கொடுக்குமா? பழைய சோத்தை கூட பிரியாணி ஆக்குகிற வல்லமை யார்கிட்ட இருக்கு? பெண்கள்கிட்ட தான் நடுவர் அவர்களே இருக்கு. அதையும் தின்னுட்டு போற வல்லமை யார்கிட்ட இருக்கு? என்ன பண்றது, வேற வழியில் இல்ல நடுவர் அவர்களே. இவர் நாங்க உழைக்கலின்னு சொல்ல, ஆண்களை குறை செல்வதற்காக நாங்கெல்லாம் வரலைங்க. ஆனா உண்மைக்கா, நீங்க அம்மா கையில சாப்பிடுறது சொன்னீங்க பாருங்க, அது உண்மையில ஒரு, நான் இப்ப சொல்றது சரின்னா ஒரு கைதட்டல் கொடுங்க. இந்த உலகத்துல எந்த நாட்டுக்கு வேணாலும் போங்க, எவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு வேணாலும் போங்க, எந்த ஹோட்டலிலும் எவ்வளவு பெரிய சமையல் கலைஞர் சமைத்தாலும் ஒரே ஒரு சுவையை வாழ்நாளில் கொடுக்கவே முடியாது. எந்த சுவை தெரியுங்களா? பெத்த தாய் கையால ஒரு வாய் சோறு வாங்கி திங்கிற சுவையை எந்த சுவையாலும் கொடுக்க முடியாதுங்கிறது தான் சத்தியமான உண்மைங்க. அதுதானக்கா உண்மை. நடுவர் அவர்களே, நாங்க அதை என்னைக்குமே தாயினோட அன்பை குறை சொல்வது எங்களோட பழக்கம் இல்ல. இவங்க சொன்னாங்கல்ல, தண்ணிய போட்டுட்டு வந்தா ஆட்டைய போட்டுக்கிறாங்க, யாரும் மதிக்கிறது இல்ல, எல்லாத்தையும் எங்க கிட்டயே எடுத்து வச்சு வட்டி கொடுக்கறாங்க தெரியுதல்ல. நான் யதார்த்தமா கேக்குறேன், தண்ணி போட்டாலே உங்களுக்கு நல்ல புத்தி இல்லைன்னு தெரியுதல்ல, ஏன் போறீங்க, ஏன் தண்ணி போடுறீங்க? நான் கேக்குறேன், உழைப்புங்கிறீங்களே, உங்க உழைப்பெல்லாம் எங்க போகுது? வீட்டுக்கு வருதா உழைப்பு? உழைச்சி என்ன பிரயோஜனம் கேக்குற? உழைக்கிறது பூரா டாஸ்மாக் கிடைத்தான் நடுவர் அவர்களே. போய் பாட்டல எப்படி வரும் தெரியுங்களா? சொல்லுங்க. பொண்டாட்டி புள்ளைங்க இல்ல இடம் இந்த இடம் தானே, இந்த இடம் இல்ல இன்னா சாமி மடந்தானே. எங்களுக்குள் தானே மதம் வேதம் இல்ல, எங்களுக்குள் மேல நீளும் யாரும் இல்ல. என்னாச்சு வெட்டி அவுந்து போச்சு ரோட்டு கடையில மனுஷன் ஜாலிய பாரு, செட்டு கடையில மனைவி தாலிய பாரு. ரோட்டு கடையில மனுஷன் ஜாலிய பாரு, செட்டு கடையில மனைவி தாலிய பாரு. கண்ணதாசங்கார குடி வேற சொல்லி ஊத்தி குடி, உன்னை குடி மச்சான போல் பாட போறேன்டா.